தடைகளையும் உருவாக்கும். இந்த தடைகளை கண்டு அஞ்சாமல் தடமாறி போகாமல் உங்களின் லட்சிய நோக்கி பயணப்பட்டீர்கள் என்றால் மிக விரைவில் வெற்றிகளை பெற்று விடுவீர்கள். செய்யற தொழில, உத்தியோகத்துல, வேலையில, வீடு, நிலம், மன பட்டா பத்திரம் எதுவாக இருந்தாலும் தடைகளை நிறைய ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும் ஒரு நபரை அவங்களை அடங்கி போக சொல்லி, ஒதுங்கி போக சொல்லி, புத்திசாலித்தனத்தால், அறிவு கூர்மையா, பேச்சு திறமையா, உங்களுடைய கோபம், ஆத்திரம் அதை பார்த்துட்டு சிக்கல் பண்ற, தடை பண்ற நபர் அவராகவே அடங்கி போய்விடுவார், ஒதுங்கி நின்று விடுவார். இந்த மாதிரி ஒரு நேரம் இந்த வாரத்துல வந்திருக்கு. கௌரவமும் பெரும் மதிப்புக்கும் உரிய சிம்ம ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த பிரபஞ்சத்துல கிரகங்களின் ஒவ்வொரு நொடியும் அதனால் ஏற்படும் அதிர்வுகளும் மாற்றங்களும் நமது வாழ்க்கையில் என்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றது, அது நல்லதா கெட்டதா என்பதை மைனா ஜோதிடம் சேனல் உண்மையாக உள்ளது உள்ளபடி ஆழமாக கணித்து சொல்லி வருகின்றது. மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பல பேருக்கும் சிபாரிசுகள் செய்து உங்களுடைய பொன்னான ஆதரவை தந்தருமாறு பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, வீரமும் விவேகமும் உணர்ச்சிகளும் பொங்கி எழும் வாரமாக இந்த வாரம் சிம்ம ராசி பிறந்த சகோதர சகோதரிக்கு வந்துள்ளது. உங்களின் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வெகு விரைவில் அடைய போகும் வாரமாக இந்த வாரம் வந்திருக்கு. மக நட்சத்திரம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்துல குரு பகவான், புதன், சந்திரன் இந்த 3 பேருமே சாதகமாக நகர்ந்து வந்துட்டு இருக்கிறாங்க. குரு பகவான் மேல்மட்ட ஆதரவு, உதவி, மேல்மட்ட ஆட்களுடைய மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு, அவங்களால லாபம், வீடு, நிலம், சொத்து, வண்டி, வாகனம், தகவல் தொழில்நுட்ப சாதனங்கள் அத்தனை சந்திரன் நிறைவேற்றி தரும். பூர்வீக சொத்து, கொடுக்கல் வாங்கல், உத்தியோகத்துல பதவி உயர்வு, கணக்கு வழக்குகள், டாக்குமெண்ட்டுகள், பட்டா பத்திரம், ஆடம்பர வாகனம், நகை, தனம், பொண்ணு, பொருள், ஆடைகள் என அனைத்திலும் ஆச்சரியப்படும்படி அந்நிய இன மொழி நண்பர்களால், வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலத்தில் சேர்ந்தவர்களால், அவர்களின் உதவியால், ஆதரவால் அனைத்தும் வெற்றியை பெறும். புத்திசாலித்தனமாக அவர்களை பயன்படுத்தி சாதித்துக் கொள்வீர்கள். பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல ராகு, கேது, சந்திரன் இந்த 3 கிரகமும் பூர நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு சாதகமா வந்திருக்கு. இவர்கள் சக ஊழியர்கள், கூட்டாளிகள், உங்களுடைய வாழ்க்கை துணை, தாய் வழி, தகப்ப வழி உறவு. ஏன்னா ராகு கேதுனா, ராகு அப்பா வழி உறவு, கேதுனா தாய் வழி உறவு. அதே மாதிரி வெளியூர் பயணம், தொழிலுக்காக, சொத்துக்காக, பட்டா பத்திரத்துக்காக, பேசி சமாதானப்படுத்துறதுக்காக வெளியூருக்கு பயணம் பண்றது. இன்னும் குறிப்பா சொன்னா இரவு வேலையில தான் பயணமே ஆரம்பிக்கும். நிச்சயம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல சாயந்தரம் 6 மணிக்கு மேல நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க போன காரியம் வெற்றி அடைஞ்சிருச்சு, நீங்க எதிர்பார்த்த காரியம் லாபமா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற நல்ல தகவல் வந்து சேரும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. தீய குணம் படைத்த, சைக்கோ குணம் படைத்த, திருட்டு குணம் படைத்த நண்பர்களை அதிகப்படியான அளவுல அறிமுகப்படுத்தி வைக்கும். நீங்க இந்த 1.5 வருஷத்துக்கு இந்த தீய நட்பை விலக்கி வச்சு, கண்டுபிடிச்சு விலக்கி வச்சு உற்சாகத்தனமா நடந்துட்டீங்கன்னா தான் உங்களுடைய போராட்டம், உழைப்பு பலனை கொடுக்கும். அதை தற்காலிக சுகத்தை இந்த ராகு கொடுக்கும். அந்த தற்காலிக சுகத்துக்காக தவறான சிலையை தான் நட்புல போய் மாட்டிக்க வேணாம். அது போலீஸ் கேஸ் வரைக்கும் இழுத்து போய் விட்டுரும். அதனால பூர நட்சத்திரத்துல பிறந்த சிம்ம ராசியில பிறந்த சகோதர சகோதரிகள் சிநேகித
விஷயத்துல, நட்பு விஷயத்துல நிச்சயம் முன்னெச்சரிக்கை அவசியம். இதை நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு காலத்துல சூரியனும், சந்திரன், குரு, சனீஸ்வரன் இந்த 4 கிரகம் உங்களுக்கு சாதகமாக வந்திருக்கு. சனீஸ்வரன் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை தராங்க அவங்கள அந்த விலக்கி வைக்கும், ஒதுக்கி வைக்கும். வீடு, நிலம், கட்டுமானம் இது தொடர்பா கொடுக்கல் வாங்கல், பணம், தனம், நகை, நட்டு சம்பந்தமா யாரு எந்த மாதிரி சிக்கலை தந்தாலும் அவர்களை அறிவு கூர்மையுடன், புத்திசாலித்தனத்துடன் போராடி ஜெயிச்சு நினைச்ச காரியத்தை அடைஞ்சே தீருகின்ற வாரமாக வந்துள்ளது. இதையெல்லாம் சரி பண்றதுக்கு தான் பார்க்க கூடாத தவறான நபர்களை கூட போய் பார்ப்பீங்க, சந்திப்பீங்க, பேசுவீங்க. உங்களுக்கே ஒரு அருவருப்பா இருக்கும், இந்த நபர்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியது வந்துருச்சு அப்படின்னு. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல மிக சிறப்பா உட்கார்ந்துருக்கு. இதனால அந்நிய ஜாதி, அந்நிய இனம், அந்நிய மதத்தை சேர்ந்த வெளியூர், வெளிநாடு, வெளிமாட்டை சேர்ந்த நண்பர்களால உங்களுக்கு லாபம், ஆதாயம், உதவிகள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. சூரியன் சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த காரியத்தை ஜெயிக்க வைக்கும். கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருந்தா சுறுசுறுப்பா சீக்கிரம் நடத்தி முடிக்க வைக்கும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்தை ஒரு படி மேலே கொண்டு போய் விடும். அரசு மானியத்துல லோன் கிடைச்சி அதை முதலீடுல போட்டு தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட மட்டும் அனுசரிச்சு போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்கு. காரணம் உங்க ராசியில கேது இருக்கு. கேது ஞானக்காரகன். ஆனா வாழ்க்கை துணை ஸ்தானமான 7ஆம் இடத்துல ராகு இருக்கு. ராகு பேராசைக்காரன். ஞானத்துக்கும் ஆசைக்கும் பிளஸ் மைனஸ் எதிர் முனை. அப்போ அடுத்த 1.5 வருஷத்துக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட நீங்க அவங்கள ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு போகணும். அமாவாசை அன்று மைசூர் சாமுண்டீஸ்வரி கோவில் அல்லது உங்க வீட்டுக்கு அருகில் வடமேற்கு திசையில் பழைய காளியம்மன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சனிக்கிழமை தவறுனா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ராகு காலம் அல்லது யமகண்ட நேரத்துல போய் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி பச்சை கற்பூரம் ஏற்றி வேண்டிக்கிட்டு வந்துருங்க. அனாதைகளுக்கு, பரதேசிகளுக்கு பழைய ஆடைகள், கம்பளி, போர்வை, ஏன்னா ராகு கேதுனா பழைய ஆடைகள், இதை தானமாக கொடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம் அவங்களோட போய்கிட்டே இருக்கும். உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. மகம் நட்சத்திரத்துல பிறந்த, சிம்ம ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்துல வர 3ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 2 தேதிகளில் திடீர் திருப்பங்கள், திடீர் முன்னேற்றங்கள், நன்மைகள் பூரா நடக்கும். எடுக்கிற காரியம் பூரா ஜெயிக்கும். 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி இந்த 5 நாட்கள்ல நல்லது கெட்டது மாறி 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 நடக்கும். பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு 1ஆம் தேதியும் 4ஆம் தேதி மிக சிறப்பான நாட்களாக வந்துள்ளது. 3ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 நாளும் நல்லது கெட்டது கடந்தே நடக்கும். உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்ம ராசியில் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 5ஆம் தேதி இந்த 3 தேதி நல்ல தேதி. 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி இந்த 4 நாளும் குழப்பம், மன உளைச்சல், காலதாமதம். பொதுவாக சிம்ம ராசியில பிறந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரம் அவ்வளவு சிறப்பான நல்ல வாரமாக வந்துள்ளது. நல்ல ராஜயோக தசாபுத்தி நடந்த பல கோடிகளுக்கு அதிபதி ஆவதும், ஒரு மோசமான கெட்ட தசாபுத்தி நடப்பவர்களுக்கு கூட நிச்சயம் வீடு, நிலம், உத்தியோகம், தொழில், வளர்ச்சி, முன்னேற்றம் வாழ்வில் நீங்கள் முன்னேற நானும் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.